முன்னொரு சமயம் பிரியவர்தன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தாரு. அவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சுயம்பு மனுவோட மகன். அந்த பிரியவர்தனுக்கு வந்து 7 மகன்கள் இருந்தாங்க. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட மகன்களுக்கு 7 தீவுகளை பிரிச்சு கொடுத்து அதை ஆட்சி பண்ணும்படி அவர் உத்தரவிட்டாரு. இப்படி தன்னோட ஆட்சி அதிகாரத்தை தன்னோட மகன்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பிரியவர்தன் யோசிக்கிறாரு, நம்ம இனிமேட் முக்தி அடைகிற வழியை பார்க்கணும், நம்ம மகாவிஷ்ணு நோக்கி தவம் பண்ணாதான் நம்ம முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசால நதிக்கரையில போய் தவம் பண்றதுக்கு முற்படுறாரு. இப்படி பிரியவர்தன் வந்து விசால நதிக்கரையில தவம் பண்ணிட்டு இருந்த சமயத்துல தான் நாரத முனிவர் பிரியவர்தன் இருக்கிற இடத்துக்கு அவர் வரவும் செஞ்சாரு. நாரதர் வரவே பார்த்த பிரியவர்த மன்னன் வந்து நாரதர் பணிவா வணங்கி அவர் வரவேற்கவும் செய்யறாரு. அப்ப நாரத முனிவர் வந்து பிரியவர்த மன்னனை ஆசீர்வதிக்கவும் செய்யறாரு. நாரத முனிவரை பார்த்தோன்னே பிரியவர்த மன்னனுக்கு வந்து ஒரு கேள்வி ஒண்ணு எழும்புது. அப்போ பிரியவர்த மன்னன் வந்து நாரத முனிவர் பார்த்து பணிவா வணங்கிட்டு அவர் கேட்கிறாரு, நீங்க 14 லோகத்தையும் சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க பார்த்ததுலே ரொம்ப விசித்திரமான விஷயமோ அதிசயமான விஷயமோ ஏதாவது ஒண்ணு இருக்கா, அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நாரத முனிவர் சொல்றாரு, பிரியவர்த அரசே, நான் வந்து 14 லோகத்தை சுத்தி வந்திருக்கேன். ஆனா நான் ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்த வந்து நான் கவனிச்சேன். அது என்னன்னு சொல்லி உற்று என்னையே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கு சுயநினைவு வந்துச்சு. என்னோட சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு நான் கற்ற வேதங்கள்ல இருந்து கல்வியில இருந்து எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப என்னோட பழைய நிலைமைக்கு வரதுக்குள்ள நான் படாத பாடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதை கேட்டோடனே பிரியவர்தனுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாகுது. அப்படி என்ன விஷயத்த பார்த்தீங்க, நீங்க இழந்த அதாவது மறந்த கல்வி எல்லாமே திரும்ப படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி எனக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நாரத முனிவர் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. நாரத முனிவர் பிரியவர்த மன்னனை பார்த்து சொல்றாரு, நான் 14 லோகத்துல சுத்தி வந்துட்டு இருந்த சமயத்துல நான் ஒரு நாள் என்னன்னா ஸ்வேதாதீபம் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளக்கரையில ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்தேன். அந்த பெண் பார்க்கறதுக்கே ரொம்ப சாந்தமாகவும் மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. அந்த சமயத்துல நான் யோசிச்சேன், இந்த குளக்கரையில இந்த பெண் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அவங்கள உத்து பார்த்தேன். அந்த சமயத்துல நான் என்னையவே மறந்து மதிமயங்கி அங்க நின்றுட்டு இருந்தேன். அதாவது நான் என்னையவே மறந்துட்டேன் அப்படின்னா, நான் கற்ற வித்தைகளும் கலை வேதங்கள் எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். நான் யாரு அப்படிங்கிறதே மறந்து நாங்கள் திகச்சு போயிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் நான் என்னோட சுயநினைவுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட உடனே பிரியவர்த மன்னனுக்கு வந்து இன்னும் ஆச்சரியம் அதிகமாகுது. அப்படி அந்த பெண் யாரு, அந்த பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாமே மறந்துட்டேன்னு சொன்னீங்களே, எப்படி நீங்க திரும்ப எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் நாரத முனிவர் சொல்றாரு, நான் திகச்சு போய் நின்னதுக்கு அப்புறம் நான் தெளிவடைஞ்சேன் இல்லையா, அதுக்கப்புறம் நான் அந்த பெண் பக்கத்தில் போய் அவங்கள பணிவாக வணங்கினேன். அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். அந்த பெண்ணோட இருதயத்தில் ஒரு புருஷர் கூடிக்கொண்டிருந்தார். அந்த புருஷரோட இதயத்தில் இன்னொரு புருஷர் கூடிக்கொண்டிருந்தார். நான் இதை பார்த்தோன்னே வியந்து போய் நின்றுட்டு இருந்தேன். அந்த பெண்ணை பார்க்கறதுக்கே ஏதோ தெய்வம்சம் பொருந்திய பெண் மாதிரி தான் இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களோட இருதயத்துக்குள்ள ஒரு தெய்வ புருஷன் இருக்காங்க. சரி, அந்த தெய்வ புருஷன் யாருன்னு சொல்லி உத்து பார்க்குறப்போ அந்த தெய்வ புருஷனோட இதயத்தில் இன்னொரு தெய்வ புருஷன் இருந்தாங்க. இதை பார்த்த உடனே நான் அதிர்ந்து போய் நின்றுட்டு இருந்தேன். அந்த இவங்க யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வப்பட்டு அவங்கள பணிவா வணங்கி, தாயே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்பயும் வந்து அந்த பெண் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. அப்ப நான் ரொம்ப பணிவா கேட்கிறேன், தாயே நீங்க பார்க்கறதுக்கே ஏதோ தெய்வாம்சம் பொருந்திய தேவி மாதிரி இருக்கீங்க. உங்களோட இருதயத்துக்குள்ள 2 புருஷர்களை நீங்க உள்ள நீங்க யாரு, எனக்கு விரிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நாரதர் கேட்டதை பார்த்த உடனே அந்த பெண் வந்து சொல்றாங்க, நான் தான் எல்லா கலைகளுக்கும் தாயான சாவித்ரி தேவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் யாரு அப்படிங்கறது தெரியாம நீ என்னை உற்று பார்த்ததுனாலதான் நீ கற்றுக்கொண்ட கலைகளையும் கல்வி வேதங்கள் எல்லாத்தையுமே நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த சமயத்துல நாரத முனிவரை பார்த்து சாவித்ரி தேவி சொல்றாங்க, என்னோட இருதயத்துல குடிகொண்டிருக்க அந்த தெய்வ புருஷன் யாருன்னு சொல்லி நீ கேட்ட இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, அதுதான் ரிக்வேதம். ரிக்வேதோட மனதுக்குள்ள இன்னொரு புருஷன் இருக்கிற மாதிரி நீ கண்ட இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, அதுதான் வந்து யஜுர்வேதம். மனதுக்குள்ள இன்னொரு புருஷரை பார்த்த இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, அதுதான் சாமவேதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிக்வேதத்தை ஓதி எல்லாரோட பாவத்தையும் போக்கக்கூடியவரா இருக்கவர் தான் அந்த ஸ்ரீமன் நாராயணனோட மகாவிஷ்ணு. பிரம்மதேவன் எஜுர்வேதத்தோட துணையால தான் எல்லா விஷயங்களையும் அவர் படைக்கவும் செய்யறாரு. சாமவேதத்தின் முழு சொரூபமா இருக்கக்கூடியவர் தான் அந்த சிவபெருமான். அவரை மனசுல நினைச்சாலே நம்மளோட கர்மங்கள் எல்லாமே வந்து அறுபட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி சாவித்ரி தேவி தன்னோட முழு சுயரூபத்தையும் அவங்க விளக்கி சொன்ன உடனே நான் அதிர்ந்து போனேன். என்னடா இது, 3 வேதங்களையும் சொரூபமா இருக்கக்கூடிய அந்த மும்மூர்த்திகளையும் தன்னுள்ள அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம நான் இவங்களை வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உத்து பார்த்துட்டேனே, இவங்களை கண்டவுடன் நான் தெரிஞ்சிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினைச்சு சாவித்ரி தேவியோட பாதங்கள்ல விழுந்து அவர் வணங்கவும் செய்யறாரு. தான் பண்ண தப்ப மன்னிக்கும்படியும் அவர் கேட்டுக்கொள்ளவும் செய்யறாரு. அது மட்டும் இல்லாம
போன எல்லா கலைகளும் வித்தைகளும் திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லும்படி அவர் கேட்கிறாரு. அப்ப சாவித்ரி தேவி நாரத முனிவரை பார்த்து சொல்றாரு, நாரத முனிவனே, நீ மறந்து போன எல்லா கலைகளையும் வித்தைகளையும் திரும்ப நீ ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா விசால நதியில போய் நீ நீராடணும். அப்படி நீராடின அப்படின்னா நீ செய்த பாவங்களும் குற்றங்களும் கர்மங்கள் எல்லாமே வந்து கழிக்கப்படும். அந்த இடத்துலயே உனக்கு எல்லாமே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நாரத முனிவர் சாவித்ரி தேவியோட பாதங்களில் பணிவாக வணங்கிட்டு அவங்க விசால நதியில் வந்து அவர் நீராடவும் செய்கிறாரு. அந்த நதியில் நீராடின உடனே நதியின் பலனால நாரத முனிவர் மறந்து போன கலைகள் வித்தைகள் எல்லாமே திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. அதே மாதிரி அவரோட முற்பருவை ஞாபகங்களும் அவரோட வரலாறும் வந்து அவர் திரும்ப தெளிவுபடுது. அதுக்கப்புறம் நாரத முனிவர் சொல்றாரு, நான் என்னோட மறந்து போன கலைகளையும் வித்தைகள் இல்லாமல் ஞாபகம் வந்த நேரம் நான் ரொம்ப சந்தோஷத்தில் நான் இந்த விசால நதிக்கரையிலேயே அமர்ந்து நான் மகாவிஷ்ணு நோக்கி பிரம்ம பாராமயம் அப்படிங்கிற துதியை நோக்கி நான் பாடவும் செஞ்சேன். என்னோட இசையை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த மகாவிஷ்ணு வந்து என் கண் முன்னாடி காட்சியும் கொடுத்தாரு. அவரோட ஆசீர்வாதம் தான் திரும்ப நான் என்னோட தேவ உருவை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி நாரத முனிவர் வந்து அவர் கண்டதிலே ரொம்ப அதிசயமான ஒரு தேவியை பத்தியும் இந்த விசால நதிக்கரையில அவர் நீராடினதுக்கு அப்புறம் அவரோட குற்றங்கள் எல்லாமே கழுந்ததுக்கு அப்புறம் அவர் மகாவிஷ்ணுவை இந்த விசால நதிக்கரையில எப்படி கண்டாரு அப்படிங்கறத பத்தியும் பிரியவரத மன்னனுக்கு எடுத்து சொல்றாரு. இதை கேட்ட உடனே பிரியவரத மன்னன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாம விசால நதிக்கரையில் உட்காந்தா நான் மகாவிஷ்ணு நோக்கி நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கும் அந்த மகாவிஷ்ணு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அப்ப நாரத முனிவர் கண்டிப்பா அவர் அருள் பாலிப்பாருன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் கிளம்பவும் செய்றாரு. இப்படி 7-14 லோகத்தையும் சுத்தி வரக்கூடிய நாரத முனிவர் கண்ட அதிசயமான இந்த காட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம ஈல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தான் வரும்.